நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷனில் அவருடைய 49வது படமான அரசன் படத்தில் இப்போ நடிச்சிட்ருக்காரு. இப்போ அரசன் படத்துடைய ஷூட்டிங் மதுரையில் ரொம்பவே பரபரப்பாக நடந்துகிட்ருக்கு. அரசன் படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மலேசியாவில் ஒரு கடை திறப்பு விழாவுக்கு நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் போயிருந்தார். மலேசியாவுக்கு போய் கடை திறந்தது மட்டும் இல்லாமல் நம்ம தல இயக்கி அவர்களுடைய கார் ரேஸும் அங்கே தான் நடக்குது. அதனால் நம்ம தல அஜித் அவர்களையும் மீட் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்திருந்தார். இப்போ நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் தல அஜித் அவர்களை போய் மீட் பண்ண அந்த வீடியோவை இப்போ சோஷியல் மீடியாவில், அதுவும் நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்களுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காரு ஒரு விளாக் வீடியோவாக. இப்போ அந்த வீடியோ நம்ம எஸ்டிஆர் அவர்களுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் அப்பா பையன் அப்படின்னு டூயல் ரோலில் நடித்து சூப்பர் ஹிட்டான படம் தான் சிலம்பாட்டம். நான் ஃபஸ்ட்டு எஸ்டிஆருடைய படத்தை தியேட்டரில் போய் பார்த்த படம்னா அது இந்த சிலம்பாட்டம் படம் தான். படமாக இந்த சிலம்பாட்டம் படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆக்ஷன், காமெடி, சென்டிமெண்ட் அப்படின்னு ஒரு பக்காவான கமர்ஷியல் படமாக இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்களுடைய சிலம்பாட்டம் படம் தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறாங்க பிப்ரவரி 6ஆம் தேதி அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்களை ஹீரோவை வச்சு அமரன் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி நம்ம தனுஷ் அவர்களை ஹீரோ வச்சு அவருடைய 55வது படத்தை இப்போ டைரக்ஷன் பண்ணுறாரு. இப்போ நம்ம தனுஷ் அவர்களுடைய 55வது படத்துடைய மியூசிக் டைரக்டரை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு சாய் அபியங்கர் மியூசிக் பண்ணுவார் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஏற்கனவே இந்த படத்துக்கு பூஜை போட்டுட்டாங்க. பிப்ரவரி மந்த் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறதா இப்போ தகவல் வந்திருக்கு. ஆக்டர் துல்கர் சல்மான் ஹீரோ நடிச்சிருக்க ஒரு மலையாள மூவி தான் ஆகச்சம்லோ ஓகத்தாரா. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ஸ்ருதிஹாசன் அவர்கள் நடிக்கிறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆக்டர் ஸ்ருதிஹாசன் அவர்களுக்கு பர்த்டே. அவங்களுக்கு பர்த்டே ஷோட 2 ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆகச்சம்லோ ஓகத்தாரா மூவி டீம். இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஒரு பேன் இந்திய மூவியாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஆக்டர் அகர்வா ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்க படம் தான் இதய முரளி. இதய முரளி படத்துலேருந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதய முரளி படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் சாங் தங்கம் தங்கம் அப்படிங்கிற சாங்கை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் நல்லாயிருக்கு, யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் ரகுமான் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் அனோமி அப்படிங்கிற ஒரு மலையாளம் படம். இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஒரு பேன் இந்தியா மூவியாக பிப்ரவரி 6 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் காந்தி டாக்கீஸ். இந்த படத்தில் ஆக்டர் அதித்தி ராவ் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. முக்கியமான கேரக்டரில் ஆக்டர் அரவிந்த் சாமி அவர்களும் நடிச்சிருக்காரு. காந்தி டாக்கீஸ் படம் ஜனவரி 30 தியேட்டரில் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் அனுபமா பரமேஸ்வரன் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் லாக்டவுன். இந்த படத்துக்கு நிறைய வாட்டி ரிலீஸ் டேட் சொல்லி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இந்த படம் 2025 ரிலீஸ் ஆக வேண்டிய படம். இப்போ அனுபமா பரமேஸ்வரன் லீட் ரோலில் நடிச்சிருக்க இந்த லாக்டவுன் படம் ஜனவரி 30 இந்த வாரம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அத்திர பஞ்சா அப்படிங்கிற ஒரு மலையாள மூவி போன வாரமே தியேட்டரில் மலையாளம் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் இந்த வாரம் ஜனவரி 30 தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் கெத்து தினேஷ் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் கருப்பு பல்சர். இந்த படம் ஒரு ஹாரர் காமெடி ஆக்ஷன் மூவியாக ஜனவரி 30 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் வடிவுக்கரசி அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் கிராணி. இது ஒரு ஹாரர் மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த படம் ஜனவரி 30 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மெல்லிசை அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படம் இந்த வாரம் ஜனவரி 30 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம கார்த்தி அவர்கள் ஹீரோவாக நடித்து பொங்கலுக்கு ஜனவரி 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆன வா வா தேரிய படம் 13 நாளில் இப்போ ஓடிடியில், அதுவும் அமேசான் பிரைமில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த படமாக இருந்தாலும் தியேட்டரில் ரிலீஸ் ஆனால் ஒரு மாதம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் கார்த்தி ஹீரோ நடித்து ரிலீஸ் ஆன இந்த வா வா தேரிய படத்தை 13 நாளில் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் முழுசாக 2 வாரம் கூட தியேட்டரில் ஓடல, அதுக்குள்ளே இப்போ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்டர் நிவின் பாலி நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் சர்வமாயம். இந்த படத்தை மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் தான் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. மலையாளம் லாங்குவேஜில் மட்டுமே இந்த படம் 100 கோடி ரூபாய் வசூல் அடிச்சிருந்துச்சு. இப்போ 100 கோடி ரூபாய் வசூல் அடித்த மிகப்பெரிய சக்ஸஸ் ஆன சர்வமாயம் படத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, மராத்தி, பெங்கால் லாங்குவேஜில் சிம்பிளி சவுத் ஓடிடிலையும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்லையும் ஜனவரி 30 ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிவின் பாலியோட ஒரு தரமான கம்பேக் படமாகவும் ஒரு சூப்பர் ஹிட் படமாகவும் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த படம். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சாம்பியன் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் ஜனவரி 29 இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிரிட் சேட்டன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவியோட பார்ட் 1 ஜனவரி 21 இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்டில் மார்வல் சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க வெப்சீரிஸ் தான் வண்டர் மேன். இந்த வெப்சீரிஸ் இங்கிலீஷ், ஹிந்தி அப்படின்னு 2 லாங்குவேஜில் மட்டும் இப்போதைக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ஜனவரி 28 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டால் டால் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் இப்போ அமேசான் பிரைமில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஜனவரி 30 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விக்ரம் க்ரோ அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி ஜனவரி 28 அமேசான் பிரைமில் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
அனாகொண்டா அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இப்போ தமிழ் டப்போட அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். பாலிவுட் ஆக்டர் ரன்பீர் சிங் நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் துரியந்தரா. இப்போ துரியந்தரா படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் ஜனவரி 30 ரிலீஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.